கால்கை வலிப்பு என்பது தொடர்ச்சியான வலிப்பு தாக்கங்களினால் வகைப்படுத்தப்படும் ஒரு நரம்பியல் நிலை. ஒருவருக்கு வலிப்பு தாக்கம் ஏற்படுவதை பார்க்கும்போது வேதனை அளிக்கும். ஆனால் சரியாக கையாளும் முறைகளை அறிந்து கொள்வது அவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதில் குறிப்பிடத்தக்க வித்தியாசத்தை ஏற்படுத்தும். இந்த காணொளி சூழ்நிலையை எவ்வாறு திறம்பட கையாள்வது என்பதற்கு உங்களுக்கு வழிகாட்டும். கால்கை வலிப்பு தாக்கம் என்பது ஒரு நோயாளி திடீரென்று மீண்டும் மீண்டும் கட்டுப்பாடற்ற அசைவுகளுக்கு உள்ளாகும் ஒரு அனுபவ நிலை ஆகும். இது மூளையில் ஏற்படும் மின் தொந்தரவுகளின் காரணமாக ஏற்படுகிறது. உங்கள் முன்னுரிமை காயத்திலிருந்து நபரை பாதுகாப்பது ஆகும். அவர்கள் நின்று கொண்டிருந்தாலோ அல்லது உட்கார்ந்து கொண்டிருந்தாலோ மெதுவாக அவர்களை தரையில் இருக்கச் செய்யவும். வலிப்பு தாக்கத்தின் போது அவர்கள் தாக்கப்படலாம் என்பதற்கான கடினமான அல்லது கூர்மையான பொருள்களை அந்த பகுதியிலிருந்து அகற்ற முயற்சிக்கவும். அவர்களை தரையில் இருக்கச் செய்தவுடன் தரையில் படாமல் இருப்பதற்கு அவர்களின் தலைக்கு கீழே மென்மையான தட்டையான தலையணை அல்லது மடித்த ஜாக்கெட் போன்ற ஒன்றை வைக்கவும். வலிப்பு தாக்கம் அதிகரிக்கையில் இயலுமானால் அந்த நபரை மெதுவாக பக்கவாட்டிற்கு திருப்பவும். இது அவர்களின் காற்றுப்பாதையை தவிவாக வைத்திருக்க உதவுகிறது மற்றும் உமிழ்நீர் அல்லது வாந்தி எளிதில் வெளியேற அனுமதிக்கிறது. வலிப்பு தாக்கத்தின் நேரத்தை கணக்கிடுவது முக்கியமாகும். அது எப்போது தொடங்குகிறது மற்றும் எவ்வளவு நேரம் நீடிக்கிறது என்பதை கவனிக்கவும். நீங்கள் உதவியை நாடும் நிலையில் இந்த தகவல் மருத்துவ நிபுணர்களுக்கு முக்கியமானதாகும். வலிப்பு தாக்கத்தின் போது ஒருபோதும் நீங்கள் செய்யக்கூடாத சில முக்கியமான விஷயங்கள் உள்ளன. நபரின் வாயில் எதையும் வைக்கக்கூடாது. இது பழைய நம்பிக்கைகளுக்கு மாறாக அவர்களின் பற்கள் அல்லது தாடையில் காயங்களை ஏற்படுத்தலாம். மேலும் காற்றுப்பாதையில் தடை ஏற்படலாம். மேலும் அவர்களின் அசைவுகளை கட்டுப்படுத்த முயற்சிக்காதீர்கள். வலிப்பு தாக்கம் அதன் போக்கிலேயே செல்லவிடுங்கள். ஆனால் அவர்களை ஆபத்துகளிலிருந்து மெதுவாக விலக்கி வைக்கவும். நபர் முழுமையாக குணமடையும் வரை அவருக்கு எந்த உணவு மற்றும் பானங்களை கொடுக்க வேண்டாம். வலிப்பு தாக்கம் நிற்கும் வரை மற்றும் முழு சுயநினைவு பெறும் வரை அவருடனேயே இருக்கவும். பின்னர் அவர்கள் குழப்பமடையலாம் அல்லது மயக்கமடையலாம். நிதானமாக பேசி அவர்களுக்கு உறுதி அளிக்கவும். எப்போது அவசர உதவியை அழைக்க வேண்டும் என்று அறிந்து கொள்வது அவசியமாகும். வலிப்பு தாக்கம் 5 நிமிடங்களுக்கு மேல் தொடருமாயின் இடையில் எழுந்திருக்காமல் தொடர்ந்து வலிப்பு தாக்கம் ஏற்படுமானால். வலிப்பு தாக்கத்தின் போது காயம் அடைந்தால் பின்னர் சுவாசிப்பதில் சிரமம் ஏற்பட்டால் அல்லது இது முதல் வலிப்பு தாக்கமாக அறியப்பட்டால் உடனடியாக உதவியை நாடவும். இந்த எளிய வழிமுறைகளை புரிந்து கொள்வதன் மூலம் கால்கை வலிப்பு தாக்கம் பாதிக்கப்பட்ட ஒருவருக்கு நீங்கள் முக்கியமாக ஆதரவை வழங்க முடியும். தகவலறிந்து மற்றும் அமைதியாக இருப்பது மற்றும் தகவலறிந்த செயல்பாடுகள் உண்மையான வித்தியாசத்தை ஏற்படுத்தும் என்பதை நினைவில் கொள்ளவும்.